வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயினாக பார்க்க போனோம்னா, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் எல்லாருமே இந்த வரக்கூடிய தேர்தல் அறிவிப்புக்காக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்க்க போனோம்னா, நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் நம்ம சேனலில் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது, நான் தனியார் வங்கியில் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் வச்சிருக்கேன், அது எங்களுக்கு தள்ளுபடி ஆகுமா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் நான் கூட்டுறவு வங்கியிலையும் வச்சிருக்கிறேன், ஸோ நான் வட்டி மட்டும் கட்டி வச்சிருந்தா எங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நிறைய விதமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கமெண்ட்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. புரிய வைக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவலை நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நகைக்கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இடையே இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ டிஎம்கே கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு தேர்தல் அறிவிப்புகளில் நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால் அவங்களால பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கொடுக்க முடியல. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் பார்க்கும்போது 5 சவரனுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ கூட்டுறவு வங்கியில் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்படும் அப்படிங்கக்கூடிய தகவலாம் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சொத்து வரி இருக்கக்கூடாது, சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது, 4 சக்கர வாகனங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த விதிகளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த நகைக்கடன் தள்ளுபடிங்கிறது பண்ணப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா தனியார் வங்கியில் ஒரு சில பேர் நகையை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் இருந்தால் தள்ளுபடி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தனியார் வங்கியில் வச்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்படல. ஒரு தள்ளுபடின்னு பார்க்கும்போது கூட்டுறவு வங்கியில் வச்சிருந்தவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்பட்டிருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வச்சாலும் சரி ரினியூவல் மட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வட்டி கட்டிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஆக மொத்தம் இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்புகள் வரதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களையும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் 3லேருந்து 5 சவரனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நகைக்கடன் வச்சா தள்ளுபடி பண்ணப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான கால அவகாசம் முடிஞ்சிருச்சுன்னா கூட இந்த நகைக்கடன் பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணி வட்டி மட்டும் கட்டி வச்சா அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்னு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இன்னும் மெயினாக சொல்ல போகணும்னா இதுக்கான முழுமையான அறிவிப்பும் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இந்த அக்டோபர் நவம்பர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வர இருக்கக்கூடிய அடிப்படையில் ஆளுங்கட்சியில் இருக்கவங்களாகட்டும் எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க. இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நகைக்கடன் தள்ளுபடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருடைய தேர்தல் அறிவிப்புகளையும் அது இருக்கும். அதில் மெயினாக பார்க்க போனால் 3லேருந்து 5 சவரனுக்குள்ள நகைக்கடன் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வைக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் வச்சா அவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வேற ஏதாவது எனக்கு தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல வரதான் நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.